ஹாய் ஆட்டுக்குட்டி ஃபேமிலிஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெட்னஸ்டே விலாக் தாங்க எடுத்திருக்கேன். என் சின்ன பையனுக்கு வந்து உடம்பு முடியல. 2 நாள் ஸ்கூல் போனார், 3வது நாள் ஃபீவர் வந்துருச்சு. அதே மாதிரி தான் பெரிய பையனும் 2 நாள் ஸ்கூல் போனார், 3வது நாள் ஃபீவர். இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஃபீவர் வந்துகிட்டே இருக்குங்க. கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனாலையா என்னன்னு தெரியல, ஃபீவர் வந்திருக்கு. சரி, இட்லியை கொடுத்துட்டு டேப்லெட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இட்லி மாவு தான் வந்து கரைச்சி வச்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருக்குங்க. ஒரு பொண்ணுக்கு ஏன் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. பொண்ணை பெற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோன்னா நம்ம கடமை முடிஞ்சிருச்சு, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பொண்ணை கையில் வச்சுக்க முடியாது அப்படின்னு நினச்சி கல்யாணம் பண்ணுறாங்க. அது அந்த மாதிரிலாம் நினைக்க முடியாது. ஏன்னா அந்த பொண்ணு லைஃப் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் யோகிக்கவே முடியாது. ஸோ கல்யாணம் பண்ணின்னு போகிற வீட்டில் எந்த மாதிரி வச்சுப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்து யூடியூப்ஸ்லேயே வந்து நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். அக்செப்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப இதில் ரோல் பண்ணுதுங்க. புதுசாக வர பொண்ணாக இருக்கட்டும், இல்லை அந்த புதுசாக இருக்கிற மாமியார் வீடாகட்டும், எப்படியா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் தன்மை அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். புதுசாக வந்தவங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை பார்த்துருக்கணும். ஒருவேளை அவங்க வந்து வயசில் பெரியவங்களாக தானே இருக்கிறாங்க, அப்போ அந்த பொண்ணுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ இருக்கிற ட்ரெண்டான உலகத்தில் யாருக்குமே எதுவுமே சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு அவசியமே இல்லாத நிலைமையில தாங்க இருக்கும். எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியுது. அதாவது 90s கிட் மாதிரி யாரும் இப்போ கிடையாது. இப்போ எல்லாருமே மெச்சூர்டாகவே இருக்கிறாங்க. இதை பற்றி விஷயங்கள்